ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூஐ பாத்தில் இருக்கிற ஆட்டோ ஃபில் ரேஞ்ச் ஆக்டிவிட்டி அதை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம டேரெக்டாக ஸ்டூடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம டாக்குமெண்டேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒரு கிளான்ஸ் டக்குன்னு பார்த்துடலாம். நாங்கள் ஸ்டூடியோக்கு டாக்குமெண்டேஷன் போகலாம். ஓகே, டாக்குமெண்டேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸலில் நீங்கள் ஆட்டோ ஃபில் எப்படி பண்ணுவீங்களோ அதே இது ஆட்டோ ஃபில் ரேஞ்ச் ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம பண்ண முடியும். மிமிக் என்ன பண்ண முடியும் அப்படியே நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன். இப்போ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துடலாம். ப்ராப்பர்ட்டிஸில் என்ன சொல்லியிருக்காங்க, இன்புட்டில் என்ன இருக்குன்னா நேம் நம்ம கொடுக்கணும். எந்த சீட் நேம் நம்ம ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த சீட் நேம் நம்ம இங்கே கொடுத்துடணும். செகண்டு சோர்ஸ் ரேஞ்சு. இந்த சோர்ஸ் ரேஞ்ச் பற்றி நான் உங்களுக்கு டெமோ காட்டும் போது சொல்கிறேன். அதே போல் ஃபில் ரேஞ்ச் பற்றி நான் டெமோ காட்டும் போது சொல்கிறேன். அங்கே நம்ம ஸ்டூடியோவில் போயிட்டு ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம், ஓகே நம்ம பார்த்துடலாமா? ஓகே, ஆட்டோஃபில் ரேஞ்ச் ஆக்டிவிட்டியோட உங்களோட இன்புட் பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு இன்புட்டில் சீட் நேம் நான் கொடுத்தேன். நான் என்னோட சீட் நேம் என்னென்னா ஃபில்னு நான் பேர் வச்சுருக்கேன். ஸோ அதை நான் கொடுத்தாச்சு. செகண்டு சோர்ஸ் ரேஞ்சு, அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸல் ஓப்பன் பண்ணும்போது இன்னும் தெளிவாக புரியும். இருந்தாலும் நம்ம என்னென்னா நம்ம மேனுவலாக எப்படி கொடுக்குறோமோ எதை செலக்ட் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு சோர்ஸ் ரேஞ்சாக இங்கே வரணும். செகண்டு ஃபில் ரேஞ்சு. ஃபில் ரேஞ்ச் பற்றி உங்களுக்கு நான் சொல்லணும்னா இங்கே சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே D2 இங்கே என்ன கொடுக்குறோமோ அது நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எது வரைக்கும் நீங்கள் ட்ராக் பண்ணுவீங்களோ ஃபில் பண்ணுவீங்களோ அதோட எண்டு ரேஞ்ச் நமக்கு கொடுக்கணும். அதாவது இப்போது அந்த சீட் எக்ஸல் சீட் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்களேன். ஓகே, என்னோட சீட் நேம் என்னது, ஃபில், அது நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நான் நல்லா கவனிங்க. இங்கே இப்போது நீங்கள் இதை மட்டும் வச்சு நான் ஃபில் பண்ண என்ன ஆகுது, நமக்கு 2 தான் நமக்கு ஃபில் ஆகுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சிச்சுவேஷன் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு A3 மட்டும் அங்கே கொடுத்தா போதும் சோர்ஸ் ரேஞ்சு. ஓகேங்களா? இப்போது இதுவே எனக்கு 1 2 3 4 5 அந்த மாதிரி வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், A2 செலக்ட் பண்ணுறோம். அட் த சேம் டைம் A3 நம்ம செலக்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ நமக்கு இப்போ ரேஞ்ச் என்ன ஆயிருக்கும், A2லேருந்து A3 அந்த மாதிரி ரேஞ்ச் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சோர்ஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஃபில் ரேஞ்ச் அப்படின்னா இப்போது நீங்கள் இப்போ மொட்டையை இங்கேருந்து நம்ம இப்படி இங்கே என்ன சொல்கிறது, நீ மொட்டை இப்படி இங்கேருந்து இப்படி கொடுக்க நமக்கு ஃபில் ஆகுமா? ஆகாது. ஆனால் நம்ம ஃபில் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணோம், மேனுவலாக இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் இந்த ஃபில் ஆப்ஷன் வர்றதை நம்ம சைக்கிள் வர்றது அதை கிளிக் பண்ணிவிட்டு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் நம்ம கொடுப்போம். பாருங்கள் நம்மளோட ரேஞ்ச் என்னவா இருக்குது பாருங்கள், A2லேருந்து A13 வரைக்கும் இருக்கா? ஸோ இதுதான் ஃபில் ரேஞ்சு. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம இந்த A4 to A13 கொடுக்கக்கூடாது. நம்ம இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஃபில் பண்ணுறோம். ஸோ அதுதான் முக்கியம். ஸோ A2லேருந்து நமக்கு A13 வரைக்கும் வரணும்னால நம்மளோட ஃபில் ரேஞ்ச் என்னவா இருக்கணும்னா A12லேருந்து A13 இல்லை எண்ட் ரேஞ்ச் என்னவோ நம்ம கொடுத்துக்கணும். ஓகேங்களா? சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே என்னவா இருக்குது, நமக்கு 2 செலக்ட் பண்ணிட்டு நான் ட்ராக் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வர்றேன். அப்போ என்ன ஆகுது பாருங்கள், 27 10 28 10 30 அப்புறம் 31 அப்புறம் 11 12 11th மந்த்து 4th 4 1 2 3ன்னு நமக்கு டேட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதே நம்ம கவனிக்கணும். அதே போல் இது எனக்கு எப்படி வேணுமோ நம்ம எங்கே ஸ்க்ரால் டவுன் பண்ணுறோம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு இங்கே சண்டேன்னு இருக்குது, ஓகேங்களா? சண்டே இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ இது ரெண்டையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்க்ரால் டவுன் பண்ணுறேன். எனக்கு பாருங்கள் மண்டேன்னு வரும். இதுவே நீங்கள் என்ன உங்களுக்கு சுச்சுவேஷன் எப்படி வருதுன்னா எனக்கு இங்கே சாட்டர்டே எல்லாமே ஃபுல் ஆகுறாங்க, சாட்டர்டே வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வெறுமனே என்ன ஒரே ஒரு டேட்டா மட்டும் இருந்தால் போதும். நம்ம D2 மட்டும் சோர்ஸ் ரேஞ்சில் கொடுத்துட்டு ஃபில் ரேஞ்ச் என்ன கொடுக்கணும், அஸ் யூஷுவல் D2 நம்ம கன்சிடர் பண்ணிட்டு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் நம்ம எண்ட் ரேஞ்ச் கொடுத்தா போதும். ஸோ D2லேருந்து D16 கொடுத்தா போதும், இது வரைக்கும் நமக்கு ஃபில் ஆகும். ஓகேங்களா? சாரி, இப்போ நமக்கு ரெண்டுமே இந்த மாதிரி சாட்டர்டேன்னு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டுமே செலக்ட் பண்ணிட்டு நமக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் நம்ம கொடுத்தா போதும். நமக்கு என்ன வரும், சாட்டர்டேன்னு வந்துடும் ஃபுல்லாக. ஓகேங்களா?
ஓகே சூப்பர். இது நம்ம எல்லாமே நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த என்னது ஆக்டிவிட்டி வச்சு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நமக்கு இப்போ ஃபார்முலா இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அந்த ஃபார்முலா நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், இங்க பாருங்க E2 ப்ளஸ் F2ன்னு இருக்குது. அப்போ E2ன்றது என்னது இது, F2ன்றது என்னது இது, ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 20ன்னு வரும். ஸோ இது நான் இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண நமக்கு மீன்ஸ் ட்ராக் பண்ணி ஃபில் பண்ண என்ன வரும், கரஸ்பாண்டிங் செல்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும்னா ஆட் பண்ணி நமக்கு இந்த சைடில் வந்து ஃபில் ஆகிட்டே வரும். ஓகே, இதே நம்ம எப்படி பண்ணலான்ட்டு டக்கு டக்குன்னு பார்த்துலாம் வாங்க. சேவ் பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஆக்டிவிட்டியில் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ரொம்ப சிம்பிள். இப்போ ஆக்டிவிட்டியில் என்ன சொல்லியிருக்கேன், சோர்ஸ் ரேஞ்ச் நமக்கு என்னது A2 A3. இந்த A2 A3 நான் எதை மீன் பண்ணுறேன், இந்த ரெண்டையும் A2 A3 இது ரெண்டையும் எனக்கு சோர்ஸ் ரேஞ்சுப்பா. நீ என்ன பண்ணா இது ரெண்டையும் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு அப்படியே எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் அந்த ஃபீல்ட் ரேஞ்சில் போய் நம்ம கொடுக்க வேண்டியது, அவ்வளோதான் மேட்ரு. இப்போ என்னன்னா A2லேருந்து A16 வரைக்கும் எனக்கு ஃபில் ஆகணும். அதுக்கப்புறம் ஃபார்முலா நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ எனக்கு சாட்டர்டே இருக்குது அப்படின்னா அப்போ எப்படி D2ஐயும் D3ஐயும் செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தா அப்படியே ஃபுல்லாக வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் ஆயிரும். இப்போ இதுவே நான் காப்பி பேஸ்ட் பண்ணி நான் போடுறேன். என்ன போடுறேன்னா இப்போது நமக்கு என்னது ஓகே G2 நமக்கு என்ன பண்ணுன்னா G2 தானே ஃபார்முலா தேவை. G2லேருந்து G3, G2லேருந்து G3, அப்புறம் இதே போல் இது வந்து G2, இதுவும் G16 வரைக்கும் கொடுத்தாச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா G2லேருந்து G3 சொன்னேன். பட் நம்ம டேரக்டாக என்ன கொடுத்துக்கலாம் இங்கே, ஏன்னா வந்து ஃபார்முலான்றது ஒன்று மட்டும் தான் நமக்கு தெரிந்தால் போதும், ஓகேவா. அவ்வளோதான், இப்போ போட்டாச்சு. G2ன்றது சோர்ஸு, அப்போ G2லேருந்து G16 வரைக்கும் ஃபில் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். ஓகே ஃபைன். மற்றது எல்லாமே சேம் தான். மற்றது எல்லாமே எப்படி ஃபில் ஆகணுமோ அதெல்லாம் கொடுத்துருங்க. அதே நான் கமெண்ட் அவுட் கொடுத்துட்றேன், ஓகேங்களா. இப்போ நான் D3 ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். இந்த D3 D2 D3 மட்டும் எடுத்துடுறேன். ரிமைனிங் எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. இப்போ ரன் பண்ணுறேன். எல்லாமே டக்கு டக்குன்னு ஆகும் பாருங்க. ஆயிடுச்சா, பார்த்துருப்பீங்க. நம்ம பார்த்துடலாமா. நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தோம், 1லேருந்து ஃபில் ஆகும்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக 10 வரைக்கும் வந்திருக்கா. 10 11 12 13 15 வரைக்கும் வந்துருச்சு. நெக்ஸ்ட் அதே போல் டேட்டு பாருங்கள், நல்லா கவனிச்சு பாருங்கள். 22 23 24 30 31க்கு அப்புறம் 11th மந்த்து ஃபஸ்ட்டு டேட்டு, 11th மந்த்து செகண்ட் டேட், அதுவும் வந்துருச்சு. அதே போல் இன்வாய்ஸ் நம்பர் பாருங்கள், எனக்கு 1லேருந்து அப்படியே ஃபில் ஆகிட்டு வந்து 10க்கு அப்புறம் 11 1 அப்படி நீட்டாக அழகாக வந்துருச்சு. நமக்கு ரெண்டுமே சாட்டர்டே கொடுத்தனால நமக்கு என்ன வந்திருக்கு, ஃபுல்லாமே சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக இருக்குது. இன்கேஸ் நமக்கு இங்கே சண்டேன்னு இருக்குன்னு நினச்சிக்கோங்க, அப்போ என்ன வரும் நம்ம பார்த்துடலாம் அதுவும், ஓகேங்களா. இது முடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ரன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நமக்கு இங்கே பாருங்கள் E4 F4, அதுக்கப்புறம் E5 F5 அப்படியே நீட்டாக வந்து எல்லாமே நமக்கு ஆட் ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ நான் இதை மட்டும் நான் சாட்டர்டே சண்டே வச்சா என்ன ஆகும் பார்த்துடலாம். அதெல்லாம் இருந்துட்டு போட்டும், நம்ம ஜஸ்ட் இது மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இதை வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணலாமோ அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுதான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சாட்டர்டே சண்டே மண்டே எல்லாமே ஃபுல் ஆகிட்டு மறுபடியும் சண்டே வந்து மண்டே அது எல்லாமே நீட்டாக வந்து வந்திருக்கா. ஓகே சூப்பர், இவ்வளோ தாங்க ஆட்டோஃபில். ஓகே, இதில் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ. மெயினாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.